ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதியம்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான கல்யாண சாம்பார் வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கரில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே வாஷ் பண்ணி வச்ச துவரம் பருப்பை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் ஜீரகம், 4 கட் பண்ணி வச்ச தக்காளி, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கல்யாண சாம்பாருக்கு பருப்பு ரொம்ப அதிகம் வேகக்கூடாது, அதனால் 4 விசிலே நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ பருப்பு போதுமான அளவுக்கு வெந்துருச்சு. நம்ம இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் மல்லி, 10 வரமிளகா, 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் உளுந்து, 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுந்ததும் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். நான் இதுக்கு 50 கிராம் சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் இதில் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சு சாம்பார் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் இதுக்கு கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் வேக வச்ச பருப்பு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம சாம்பாரை இறக்கிக்கலாம்.
இந்த மாதிரி சாம்பார் ஒரு தடவை நீங்கள் வச்சு பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.